இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 1. அதிகாலை நேரம் பறவைகளின் குயிலோசை, காற்றின் இசை, வண்டுகளின் ரிங்காரம், மனிதர்களின் சலசலப்பு என அனைத்தையும் கேட்டு ரசித்து கொண்டே தன் வீட்டில் வண்ண கோலமிட்டாள் பூங்குழலி. பூங்குழலி அமைதியின் சிகரமாம் இவள், அனைவரையும் தன் அன்பினால் கட்டுக்குள் வைத்திருப்பவள். பூங்குழலி, பூங்குழலி, கோலம் போட எவ்வளோ நேரம்டி, சீக்கிரவா, மற்ற வேலையெல்லாம் யார் கவனிப்பாங்க என்ற குரல் கேட்க பரபரப்பாக கோலமிட்டு முடித்தாள் பூங்குழலி. அம்மா, அதோ முடிஞ்சதுமா, இதோ வந்துட்டேன். ஆமாம், இதையே தான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்க, ஆனால் முடிச்ச பாடுதான் இல்லை. என்ன பொண்ணோ போ என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் பூங்குழலியின் அன்னை தனலட்சுமி. ஏண்டி, எதுக்காக காலங்காத்தால் இப்படி கத்திக்கிட்டு இருக்கவ? பிள்ளை கோலந்தானே போட்டுட்டு இருக்கு, அவள் முடிச்சுட்டு தான் வரட்டுமே. மற்ற வேலையெல்லாம் நீ கவனிக்க கூடாதா? அவளை எதுக்காக இப்போ கூப்பிடுற என்று தன் மகளுக்காக பரிந்து பேசினார் பூங்குழலியின் தந்தை. ஆமாம், இதை சொல்லத்தான் ஆள் இல்லைன்னு உங்களை கூப்பிட்டேன் பாருங்க. ஏங்க, நீங்கள் வேற, அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லை, அவங்க வீட்டில் தண்ணி தெளித்து கோலம் போட வேண்டாமா? குழலி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுவேன்ல, அதுக்கு தான் அவளை கூப்பிட்டேன் என தன் கணவருக்கு விளக்கம் கொடுத்தாள் தனலட்சுமி. என்ன சொன்ன? நீ கோலம் போட போறியா? அதையெல்லாம் யாரடி ரசிக்க போறா? கோலம் போட சொன்னால் 3 பந்தம் தரையில் உருட்டி விடுவ, அதுக்கு பேரெல்லாம் கோலமா? என் அண்ணன் வீட்டில் என் பொண்ணு போய் கோலம் போட்டுட்டு வருவா, நீ போய் காஃபி போடுற வழியை மட்டும் பாரு. என்ன குத்தம் சொல்லலைன்னா உங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதே. எல்லாரும் பிறக்கும்போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்களா என்ன என்று முறுக்கி கொண்டார் தனலட்சுமி. இங்கே பாருடி, காலையிலே 7:30 கூட்டாத. எல்லாரும் பிறக்கும்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றது இல்லை தான், ஆனால் கற்றுக்க வேண்டிய வயசில் கற்றுக்கிட்டு இருந்தால் நான் ஏன் இப்படி சொல்ல போகிறேன்? போடி போய் பொழப்ப பாரு என்றார் பூங்குழலியின் தந்தை சதாசிவம். பூங்குழலி தன் தந்தை பேசியதை கேட்டு சிரித்து கொண்டே வந்தவள், அப்பா, ஏன்பா காலையிலேயே அம்மாவை வம்புக்கு இழுக்கிறீங்க? உண்மையை சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு கோபம் வருது, நான் என்னம்மா செய்யட்டும்? ஆமாண்டி, ஆமாம், உங்கள் அப்பா ஊர் உலகத்தில் இல்லாத உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. முதல்ல இந்த காஃபியை பிடிங்க, போய் குடிச்சிட்டு போய் வேலையை பாருங்க. அடடடா, போதும் நிறுத்துங்க. சரி சொல்லுங்க, 2 பேத்துக்கு காலையில் என்ன சமைக்கட்டும் என்று காலையில் நடக்கும் இந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தாள் பூங்குழலி. வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பெரியம்மா வீட்டில் கோலம் போட்டுட்டு வந்துடு போ. மா, அதெல்லாம் எப்போவோ ஆச்சு. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, பெரியம்மா வீட்டில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு வேலையவே பார்த்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம். அதானே, என் பொண்ணு சமத்தாச்சு என்று தன் மகளுக்கு நெட்டி முறித்தார் தனலட்சுமி. அவ ஏன் பொண்ணுடி, என்ன மாதிரி தான் இருப்பா.
ஏதேதே உங்கள் பொண்ணா? அவ எனக்கும் பொண்ணு தான், ஞாபகம் இருக்கட்டும். ஆ அதை யார் இல்லைன்னு சொன்னா? எங்க சொல்லிதான் பாருங்களேன். அப்பா அம்மா ப்ளீஸ் போதும் நிறுத்துங்களே என்று முகம் மாறியவளை பார்த்த சதாசிவம், குழலிமா நீ டென்ஷன் ஆகாதடா, இது எப்போவுமே நடக்கிறது தானே. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்தாதாமா அந்த உறவுக்கு அழகு. தனோ, பிள்ளைய உள்ள அழைச்சிக்கிட்டு போமா. என்னமோ சொல்றீங்க, போங்கப்பா. அப்பா சொல்றது உண்மைதாண்டி. சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம் என தன் மகளை சமையல் அறைக்கு அழைத்து சென்றார் தனலட்சுமி. இருவரும் காலை உணவை தயாரித்தனர். பூங்குழலி தன் பெரியம்மா வீட்டிற்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றாள். அப்பொழுதுதான் எழுந்து வாசல் தெளிக்க வந்த பாக்கியலட்சுமி வாசலில் கோலமிட்டிருப்பதைக் கண்டு அதை ரசித்து கொண்டே நின்றார். பெரியம்மா என்று காலையில் குளித்து மங்களகரமாக நிற்கும் தன் தங்கை மகளை பார்த்து பெருமை கொண்டவர், குழலி வாடா வாடா, காலையிலே குளிச்சிட்ட போல. ஏண்டாமா நீ தான் இந்த கோலத்தையெல்லாம் போட்டியா? நான் எந்திரிச்சு வந்து போட்டுக்க மாட்டேனா? ஆமாம் பெரியம்மா, குளிச்சிட்டேன். உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே பெரியம்மா, கொஞ்ச நாளைக்கு நானே போடுறேனே. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? அது சரி, என்னடா பாப்பா எடுத்துகிட்டு வந்திருக்க? காலையில் அம்மா பொங்கல் செஞ்சாங்க பெரியம்மா, அதுதான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் பாப்பா, இதை கூட நான் செஞ்சுக்க மாட்டேனா? இப்போ எதுக்காக அம்மாவும் பொண்ணு இவ்வளவு மெனக்கட்டுறீங்க? பெரியம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே, கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். ஏண்டிம்மா, எனக்கு காய்ச்சல் தானே, அதுவும் இப்போ கூட சரியாக போச்சு. மதியத்துக்கு நானே சமைச்சிக்கிறேன், சரியா? சரிங்க பெரியம்மா. இவர்கள் உள்ளே செல்ல அங்கே நடந்த காட்சியை பார்த்த பாக்கியலட்சுமி கொதித்தெழுந்தார். பாப்பா பாப்பா, சீக்கிரம் எந்திரிமா, உன் அம்மா வந்தானா ருத்ரதாண்டவம் ஆடிடுவா என்று தன் செல்ல மகளை எழுப்பு கொண்டிருந்தார் விஸ்வநாதன். அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. இந்த அம்மாவுக்கு தான் வேற வேலையே இல்லைன்னா நீங்களும் கூட போய் படுங்கப்பா என்று சினுங்கினாள் வான்மதி. ஆமாண்டி ஆமாம், எனக்கு வேலையே இல்லை தான். ஒரு வேளை வீட்டு வேலை எதையும் செய்யாமல் விட்டா அப்புறம் தெரியும் சங்கதி. பொம்பளை பிள்ளையா லட்சணமாக காலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டு வீட்டு வேலையை கவனிப்போம்னு இல்லாமல் எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க நீ. உன் தங்கச்சியை பாரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அழகாக கண்ணுக்கு லட்சணமாக வந்து நிற்கிறா. அவ பொண்ணு, நீயும் தான் இருக்கி என்று தன் மகளை வசைப்பாட ஆரம்பித்தாள் பாக்கியலட்சுமி. பாக்கியம், காலையிலேயே பிள்ளையை திட்டாத. இல்லைங்க, இவ கெட்டு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. அம்மாடி, உன் தங்கச்சி உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா, போய் குளிச்சுட்டு வந்துரு என்ற விஸ்வநாதன் தன் மனைவியின் முறைப்பை பரிசாக பெற்றவர் தலையை குனிந்து கொண்டே வெளியே சென்றார். என்ன, குழலி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காளா? அப்பாடா, இன்னைக்கு உன் சமையல்லேருந்து நாங்கள் தப்பிச்சோம்பா என எழுந்து அமர்ந்த வான்மதியை பார்த்து சிரித்தாள் பூங்குழலி. அடடா, எவ்வளோ அழகாக இருக்கடி நீ. சிரிக்கும்போது உன் கன்னத்தில் விழுகிற குழியை பார்த்தாலே அப்படியே உன்னை கடிச்சு திங்கலாம்னு இருக்கு. என் கண்ணே பற்றும் போல என்று தன் தங்கையை கட்டிப்பிடித்து அவளின் தாடையில் இதழ் பதித்தாள் வான்மதி. அடைச்ச, அவளை விடுடி சோம்பேறி கழுத. காலையிலே அழகாக குளிச்சுட்டு வந்திருக்கா, ஊத்த பல்லோட அவளை அழுக்கு பண்ணாத என்று தன் மகளிடம் இருந்து தன் தங்கை மகளை பிரித்தார் பாக்கியலட்சுமி. அம்மா, நானும் என் தங்கச்சியும் கொஞ்சிக்கிறது உனக்கு பிடிக்கல, அதுதான் இப்படி நடந்துக்கிற. சரியான பொறாம பிடிச்சவனி. சரி, நான் போய் பல் தேய்ச்சிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது என்று குளியலறை நோக்கி ஓடினாள் வான்மதி. அடியே, குளிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உனக்கு கால பலகாரம் கொடுப்பேன், பார்த்துக்கோ என்று பாக்கியம் கத்தினார். எங்கே அது வான்மதியின் காதில் விழுந்தால்தானே, அவள் தான் மின்னலாய் பறந்து விட்டாளே. ஏன் பெரியம்மா அக்காவை இப்படி பேசுறீங்க? பாவம், மனசு கஷ்டப்படுவாதானே. குழலிமா, அவ பண்ணுறதெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் ஆட்டம் போடுறா. அவளாம் திருந்தவே மாட்டான். நீ வா, உனக்கு நான் காஃபி கலந்து தரேன். பெரியம்மா, நீங்கள் இருங்க, நான் போய் காஃபி கலந்து எடுத்துகிட்டு வரேன் என்று சமையலறை சென்றாள் பூங்குழலி.
பாக்கியலட்சுமி தன் தங்கை மகளை பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். என்ன பாக்கியம், குழலியை அப்படி பார்த்துட்டு இருக்க என்று கேட்டார் விஸ்வநாதன். என்னங்க, இவளை வளர்த்த மாதிரி தானே நான் நம்ம பெத்த பொண்ணையும் வளர்த்தேன். ஆனால் வான்மதி மட்டும் ஏங்க அடங்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. இப்போவும் யார்கிட்டையாவது வம்பு வளர்த்துட்டு வந்து நிற்கிறா. குழலியை பாருங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கா. பெரியவங்களையும் மதித்து நடக்கிறா. ஆனால் வான்மதிக்கு மட்டும் எப்போ எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இவளை எப்படிங்க கரை சேர்க்க போகிறோம் என்று கலங்கினார் பாக்கியலட்சுமி. பாக்கியம், தேவையில்லாமல் கவலைப்படாத. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. முக்கியமாக நம்ம 2 பசங்களையும் ஒருத்தங்களோட ஒருத்தங்க ஒப்பிட்டு பேசாத. அது அவங்களுக்கே பிடிக்காது. நம்ம பொண்ணுக்குன்னு ஏற்கனவே ஒருத்தன் பிறந்திருப்பான். தேசிங்கராஜா மாதிரி வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போவான் பாரு. நான் உன்னை தூக்கிட்டு வந்தேனே அதே மாதிரி என்று கண் சிமிட்டு சிரித்தார் விஸ்வநாதன். தன் கணவனின் செயலில் கன்னம் சிவக்க தலை குனிந்து கொண்டவள், ஷோ, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போங்க என்று அங்கிருந்து நகர்ந்தாள். விஸ்வநாதன் சிரித்து கொண்டே திரும்பி பார்க்க கைகளை கட்டிக்கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் வான்மதி. இவரும் நாக்கை கடித்து தலையை கீழே குனிந்து கொண்டார். என்ன 2 பேருக்கும் இளம துள்ளி விளையாடுதோ? அட என்னம்மா நீ, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி சரி வா சாப்பிட்லாம். சாப்பிட்றது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஜோ, இங்கே வா என்று தன் மகளை அழைத்து தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டார் விஸ்வநாதன். என்ன சொல்லணும் சொல்லு. உங்களுக்கு அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்பா? எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா இல்லாத எனக்கு உன் அம்மா தாயா தந்தையா இருந்தா. எனக்கு மட்டும் இல்லை, உன் சித்தப்ப சதாசிவத்துக்கும் அவ தான் தாய். இந்த மகராசி மாதிரியே அவள் தங்கச்சி தனலட்சுமி இருந்ததால தான் என் தம்பிக்கு அவளை கட்டி வச்சேன். இதே மாதிரி உங்கள் 2 பேரையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுத்துட்டா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அது சரி, சொல்கிறீங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறீங்களேப்பா. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமாப்பா? அடவாளு, அதுக்காக வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் நினச்சதை நடத்தி முடிப்பேன். சரி சரி, நீங்கள் மாப்பிள்ளையை சீக்கிரமாக பாருங்கள். நான் கல்யாணத்துக்கு எப்போவோ ரெடி. ஆமாம், அது ஒன்று தான் குறை. முதல்ல நீ வீட்டு வேலையை கற்றுக்கோ, அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசலாம் என்று அங்கே வந்தார் பாக்கியலட்சுமி. பெரியம்மா, அக்காவை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அக்கா, நீ குளிச்சுட்டு வா, நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆட வீடு குழலி, இந்த பாக்கியத்துக்கு என்ன குறை சொல்லலைன்னா அன்றைய நாள் சந்தோஷமாகவே இருக்காதான். என்ன சொன்ன? பாக்கியாவா? எத்தனை தடவடி சொல்லியிருக்கேன் பேரை சொல்லி கூப்பிடாதன்னு என்று தன் மகளின் காதை பிடித்து திருகினார் பாக்கியலட்சுமி. அம்மா, வலிக்குது, விடுமா. நல்லா வலிக்கட்டும். அப்பா பாருங்கப்பா. பாக்கியம், விடு பிள்ளைய, பாவம் இல்லையா? ஆமாம் ஆமாம், குழந்த அப்படியே தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுங்க. பெரியம்மா விடுங்க, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் வாங்க, இந்த காஃபியை முதல்ல குடிங்க என்று தன் பெரியம்மாவை அமர வைத்து கீழே அமர்ந்தவள் அவரின் மடியில் சாய்ந்து கொண்டாள். பூங்குழலி காஃபியை பருகியபடியே பூங்குழலியின் தலையை வருடி கொடுத்தார் பாக்கியலட்சுமி. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. பா, நான் போய் சித்தி வீட்டுக்கே போகிறேன் என்று தன் சித்தப்பா வீட்டிற்கு ஓடினாள் வான்மதி. அச்சோ கடவுளே, இவளாம் திருந்தவே மாட்டாளா? எப்படி வேகமாக ஓடுறா பாருங்க. இவகிட்ட பொறுமையே கிடையாது. பாக்கியம், போதும், இப்போ தான் உனக்கு காய்ச்சல் இல்லாமல் இருக்குது. கத்தி கத்தி மறுபடியும் வரவழைச்சிக்காத. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஆமாம் ஆமாம், உங்கள் பொண்ணு ஒன்றும் சொல்லக்கூடாதே என்று முணுமுணுத்து கொண்டார் பாக்கியம். வான்மதி அங்கே செல்ல சதாசிவம் சாப்பிடாமல் தன் அண்ணன் மகளுக்காக காத்திருந்தவர் அவளை கண்டதும் பிரகாசத்துடன் அவளை வரவேற்றார். என்னடா தங்கம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் தூங்கி எழுந்துட்ட நீ? ஏங்க, அப்படியே உங்கள் பொண்ணு காலையிலே சீக்கிரமாக எழுந்து வந்த மாதிரி பேசுகிறீங்க. சித்தி, நீங்களும் வர வர அம்மா மாதிரியே பேசுகிறீங்க. நான் போகிறேன் போங்க என்று முறுக்கி கொண்டவளை, அடியே சும்மா இருடி, பிள்ளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத. உங்கள் அக்கா திட்டுறாங்கன்னு தானே இவ இங்கே வரா. நீ வாடாம்மா, வா வந்து சாப்பிடு.
நீங்கள் மட்டும்தான் சித்தப்பா என்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப பசிக்குது சித்தப்பா. அச்சோ என் தங்கமே. அடியே சீக்கிரம் சாப்பாட்டை எடுத்து வை. ஏங்க அவன் இன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு தான் வரட்டுமே, விடுங்க. சித்தி பசிக்குதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு மனசாட்சியே கிடையாத, குளிக்க சொல்கிறீங்க. இங்கே பாரு பாப்பா, நீ இன்னும் குழந்தை கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கல்யாணம் ஆகிடும். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்படி நடந்துக்கிட்டா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு என்னையும் உன் அம்மாவையும் தான் திட்டுவாங்க. அப்படி ஒரு பேரை நீ எங்களுக்கு வாங்கி தர போறியா? நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். சரி விடு, நீ வந்து சாப்பிடுவா. ஆமாம் ஆமாம், அக்கா தங்கச்சி 2 பேருமே மாற்றி மாற்றி இப்படியே சொல்லுங்க. சித்தப்பா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று எழுந்து ஓடினாள் வான்மதி. தனலட்சுமி அவளை பார்த்து சிரித்தவள், சரியான வாளு, வளர்ந்துட்டாலே தவிர இன்னும் குழந்தைத்தனம் போகலை. அது எப்படி கரெக்டாக காய நகத்துல, எப்போ என்ன பேசினா அவள் வழிக்கு வருவான்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாங்க, அவளை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேனே, எனக்கு அது கூடவா தெரியாது? அவள் குளித்து விட்டு வர மூவரும் சாப்பிட்டனர். அங்கே பூங்குழலி தன் பெரியம்மா பெரியப்பாவிடம் செல்லம் கொஞ்சியவள். அவளும் அவர்களுடன் சாப்பிட்டாள். இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க தனது நண்பனிடமிருந்து அழைப்பு வர ஆவலாக அழைப்பை ஏற்ற விஸ்வநாதன் தன் நண்பன் கூறியதை கேட்டவர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்.